சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கு நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் கூட அண்ணாமலை அவர்களது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. குறிப்பாக இந்த வழக்கை பற்றியான மிக முக்கியமான ஆவணத்தை நான் வெளியிடுவேன் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார். குறிப்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் ஞானசேகரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இருந்தது என்றும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஞானசேகரன் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டதையும் அவருடன் தொலைபேசியில் பேசியதையும் ஆதாரத்துடன் வைத்து பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். இதற்கு நிருபர்கள் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது, வெள்ள பாதிப்பின் பொழுது ஞானசேகரன் வீட்டிற்கு சென்றது உண்மைதான். அங்கு திமுகவின் கிளை செயலாளர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்தேன். அதில் ஒருவர்தான் ஞானசேகரன் என்றும் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார். அதை தவிர அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியுள்ளார். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று பார்த்தால் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தனிப்பட்ட முறையில் ஞானசேகரன் வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினார்கள். நேரடியாக கைது செய்யப்பட்டவுடன் மாலையில் விடுவிக்கப்பட்டதும், காவல் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு ஆவணங்கள் அளிக்கப்பட்டதும், ஃப்ளைட் மோடில் மொபைல் இருந்ததாக எஃப்ஐஆரில் மாற்றப்பட்டதும் பல்வேறு சர்ச்சைகளையும் தற்பொழுது ஆதாரத்துடன் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டால்தான் இதன் பின்னணி என்ன என்பது தெரிய வரும். இந்த வழக்கானது இறுதி தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்த போதிலும் கூட இந்த வழக்கின் யார் அந்த சார் என்ற கேள்விற்கு இன்று வரை விடை கிடைக்காமல் இருப்பதை தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. மேலும் ஆதாரத்தை வெளியிடுவதற்கு முன்பாக நிச்சயமாக இதை பற்றி உண்மை தன்மை வெளியிட வேண்டும். இல்லை என்றால் நான் ஆவணத்தை வெளியிட்டால் சிக்கக்கூடியவர்கள் பல பெயர்கள் ஆதாரத்துடன் வெளியிடும் பட்சத்தில் அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறியுள்ளார்.